வரட்டும் வரட்டும், வாட்டிகன் வரட்டும். வந்தாரை வாழ்வைக்கும் தமிழகத்தின் மகனாகிய நான் தங்களை வருக என வரவேற்கிறேன். Hey man, I have come here to collect taxes, not your hospitality. புரியவில்லையே, என்ன கூறுகிறீர்? விளக்கமாக தமிழில் கூறுங்கள். Poor country fellow doesn't know English. Mind your language, Mr. Vatican. English is just language, not knowledge. You should have learned our language to survive here. என்ன புரிகிறதா? संभाल के बात करें, मिस्टर वाटिकन. अंग्रेजी सिर्फ एक भाषा है, ज्ञान नहीं. यहाँ रहने के लिए हमारा भाषा सीखने चाहिए. என்ன இது ஹிந்தி புரிகிறதா? வெறும் ஆங்கிலம் வைத்துக்கொண்டு ஆட்டுகிறாயே இந்த ராணி பழைய மொழி அறிந்தவர். I appreciate your language skills, but நான் அதற்கு வரவில்லை. பிறகு ஒரு வெள்ளையன் எங்களை தேடி வர காரணம் என்ன? இந்த நாடு எங்கள் கம்பெனியின் ஆட்சியின் கீழ் வருகிறது. கையின் கீழே அல்லது காலின் கீழே? எங்கள் கீழ் பணிந்து நடந்தால் நல்லது. உங்களை துரத்தி விடுவால் தயாராக உள்ளது. விசுவாசமாக நடக்க சொன்னேன். விசுவாசமா? உங்கள் சகவாசமே வேண்டாம். You pay the taxes or you face the consequences. I am warning you. கோயிலை கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்ட குலம் தான் தமிழர் குலம். இது என்றுமே கப்பத்தை கட்டாது. என் வீரனுக்கு பதில் சொல்ல தயாராக இருங்கள். காலனை காலால் எட்டி உதைக்கும் தமிழனை பீரங்கி என்ன செய்யும்? இதை நன்கு உணர்ந்து கொள்ளடா நாடோடி பரங்கிய. உழைக்கும் கரங்கள் எமது, வேர்வை ரத்தம் எமது, பாயும் நதிகள் எமது, வயலும் வாய்க்காலும் எமது. கப்பம் எதற்குடா உனக்கு? முதலில் செல் இங்கிருந்து. Be careful. நான் கோயிலுக்கு சென்று வருகிறேன். வீரர்கள் துணைக்கு வரட்டுமா? கோயிலுக்கு வீரர்களை அழைத்து செல்ல நான் என்ன கோழையா? எச்சரிக்கை மன்னா. அந்த நேரத்தில் அரசியாரே, தங்களால் தாங்க முடியாத தகவலை கொண்டு வந்திருக்கேன் நாச்சியாரே. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கள். எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை கடவுள் எனக்கு அருள் இருக்கிறான். சக்தியோடு மெல்ல முடியாத வீரனை வஞ்சக புத்தியோடு வீழ்த்து விட்டார்கள். ஐயோ, ஒரு நொடியில் என் தலையில் இடியை பாய்ச்சி விட்டீர்களே. இந்த ஈனச் செயலை செய்தது யார்? தர்சனத்தில் இருந்த மன்னரை வெட்டி வீழ்த்திய தலைவர் பாங்குவர் தான் அரசியாரே. விகாரத பாணியாக இருந்தவரை வெட்டி கொண்டு விட்டனர் கோழைகள். போர்ப்படையை திரட்டுங்கள். அந்த பரங்கி தலைகளை பணங்காய் போல் செய்வேன். போர்க்களத்தில் வீரச்சாவை ஏற்பேன். வேலு நாச்சியார் வீர சொர்க்கம் ஏற்பது என்பதுதான் அவர்கள் விருப்பம். போர்க்களத்தில் சாவை ஏற்பதை விட வெற்றி பெற வேண்டும் அரசியாரே. ஒரு வைரத்தாளி என் கழுத்தில் அனுமதித்த என் நாதரே, உங்கள் மீது ஆணை. என் தாய் நாட்டை விடுதலை செய்வேன். படையெடுத்து பகை முடிப்பேன். எத்தனை தடை வந்தாலும் இப்போரில் நான் ஜெயிப்பேன். சாவதல்ல வீரம், எங்களை வழி நடத்த வேண்டும் நாச்சியாரே. படையெடுப்போம், பகை முடிப்போம். இப்போ வேணு நாச்சியார் அவங்க ஹெல்ப் வேணும்ல, அப்போ அவங்க ஹைதர் அலியை மீட் பண்ணுவாங்க. அவங்களும் கோபால நாயக்கர் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ என்ட்ரி ஆஃப் ஹைதர் அலி. नमस्ते भाई, कैसे हैं आप? हाँ शाबाश, क्या बात है? மைசூர் அரசே, நாடெழுந்தோம், நல்ல வீடெழுந்தோம், மன்னனை இழந்து காட்டில் அலைந்தோம். நம் அனைவரின் எதிரில் ஒருவனே. அந்த நாடோடி கும்பல் ஓடிப்போகும் காலம் நெருங்கி விட்டது. நீ
நீங்கள் எமது திண்டுக்கல் கோட்டையிலோ விருப்பாட்சி கோட்டையிலோ தங்கிக் கொள்ளுங்கள். போர்படைகள் நான் தருகிறேன். பிரான்ஸ் நாட்டு அரசர் நெப்போலியன் நமக்கு பீரங்கி உதவிகள் செய்வதாக கூறியுள்ளார். 30 பீரங்கி, 200 துப்பாக்கி மற்றும் அனைத்து போர்படைகளை தயார் செய்வோம். அந்த நயவஞ்சக கூட்டத்தை வீழ்த்த இது போதும். நம் தாயின் மணிக்கொடி பட்டொலி வீசி பறக்கட்டும். வேலுநாச்சியாரோட அவங்க படையில வந்து ஒரு முக்கியமான ஒரு பெண் தளபதி இருந்தாங்க. அவங்க பேரு குயிலி. அவங்களே இப்ப பார்க்கலாம். வணக்கம் நாச்சியாரே. வா குயிலி, பெண்ணால் முடியும், அது உன்னால் முடியும் என்பதால் உடையார் படைக்கு உன்னை தளபதியாக்கினேன் குயிலி. அந்த வெள்ளை கூட்டத்தை ஓடோடு விரட்ட நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் நாச்சியாரே. அந்த பறவை கூட்டத்தை வீழ்த்த என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறாய் குயிலி? என் உடம்பெங்கும் நெய் பூசி நெருப்பில் குளிப்பேன். நானே தேயை நம்பாகி வெள்ளையர்களின் ஆயுத கடலில் குதிப்பேன். உன்னை பலி கொடுப்பதா? ஐயோ, மாற்று வழி யோசி குயிலி. எதற்கும் தயாராயிருப்போம் நாச்சியாரே. என்னை ஈன்ற தாய்க்கும் என்னை காக்கும் தாய் நாட்டுக்கும் சிறுதுளி நன்மைக்காக நான் எதுவும் செய்வேன் நாச்சியாரே. அவர்களை மூட்டை முடிச்சுகளோடு துரத்துவோம். மூட்டை முடிச்சுகள் எல்லாம் நம்முடையவே. பெருசு கையோட துரத்துவோம். வெற்றி நாச்சியாருக்கே, வெற்றி சிவகங்கைக்கே. சரி, போர்க்களம் செல்வோம். படையெடுப்போம், பகை முடிப்போம். உடையார் படையும் மருது படையும் சேர்ந்து உன் படையை துரோகம் செய்தது பஞ்சோர் பயமாகி இருக்கிறதா? என்னை என்ன செய்ய போகிறாய்? என் பின்னால் ஒரு படையே இருக்கிறது. பின்னால் திரும்பி பார். உன் பின்னால் உன் நிழல் கூட இல்லை. அந்த குயிலி மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் ஜெயித்திருப்போம். ஒரு குயிலிக்கே இப்படி பயந்து விட்டாயே. இது போல் 1000 குயிலிகள் எங்களிடம் உண்டு. இங்கிருந்து ஓடிவிடு, அல்லது ஒரு கோலையை வெட்டும் அவமானம் எனக்கு வேண்டாம். இழுத்துச் செல்லுங்கள் அவனை. எல்லாருக்கும் வீரம் ரொம்ப வந்துச்சா? லேடிஸ்லாம் அப்படி வீரமா பொங்கி நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து அவங்க தோத்து போயிடுவாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கப்பலேறி போயாச்சு டான்ஸ் இப்ப வரப்போகுது. ஒரு 5 minutes.